அடுத்தது வந்து ராகுல் காந்தி வந்து பெண்களுக்கு 1 லட்சம் ரூபாய் தராரு. மோடி அடுத்த வாட்டி வந்துட்டாருன்னா நாங்க ரோட்ல கூட நிக்க முடியாது. ஆமா, நானுங்கள்ல பொதுமக்கள் கூட அவரை கேட்டுதான் இப்போ நான் ஆற்காடுக்கு போனேன். எங்க ஊருக்குன்னா அவரை கேட்டுதான் நம்ம போனோம். எல்லாம் நாளை நமது 40 நமதுன்றது நாளை நமது 400 நமது. எதிர்கட்சியே கிடையாது, எதிர்கட்சி எல்லாமே கிடையாதுன்னா அதால வந்து எல்லாம் பாரதிய ஜனதாக்கு அடிமை ஆயிட்டாங்க. ₹1 இன்னைக்கு நம்ம பேசுறோம் செல்லு அவர் பீரியட்ல தான் இது ஏற்பட்டது. இந்திய கூட்டணி வெற்றி பெறும். மோடி அவர்கள் அடுத்த முறை வந்தார்னா ஹிட்லர் ஆட்சி நடத்துறதுக்கு அவர் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார். 99% 40 நமதே வரும். ஆனால் மோடி பயந்து கொண்டிருக்கிறார். ஏன் என்றால் நாம் இவ்வளவு பேரை பகிர்ந்து கொண்டோமே, நமக்கு இந்த வாட்டி 30 குறைந்தபட்சம் அவருக்கு 90 சீட்டு 80 சீட்டு தான் கிடைக்கும். எனக்கு காங்கிரஸ் தலைமையான கூட்டணி வந்து இந்திய அளவுல எத்தனை சீட்டு பெறுவீங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க? இந்திய அளவுல வந்து நாளை நமது 400 எங்களுது, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. இங்க வந்து 40 சீட்டு நிச்சயம். இந்தியா லெவல்ல 400 சீட்டு. மோடி வந்து அப்படி இப்படின்னு அவர் ரொம்ப தொய்வு பயத்தாலதான் காங்கிரஸுக்கு கணக்கு முடக்கிட்டாரு. அடுத்தது டாக்ஸ் எங்க கிட்ட இருக்குது 170 கோடி தான். 1800 கோடி எங்க போவோம். அடுத்தது திரிமூல காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சி, அவருடைய அதிகாரத்தை அவர் பதவி இல்லைனாலும் இன்னும் துஷ்பிரயோகம் பண்ணிட்டு தான் இருக்காரு. மோடி அடுத்த வாட்டி வந்துட்டாருன்னா நாங்க ரோட்ல கூட நிக்க முடியாது. நானுங்கள்ல பொதுமக்கள் கூட அவரை கேட்டுதான் இப்போ நான் ஆற்காடுக்கு போனேன். எங்க ஊருக்குன்னா அவரை கேட்டுதான் நம்ம போனோம். அதுக்கு ஒரு ஆப் வச்சிருப்பாரு. அந்த ஆப்ல நான் அமைக்கணும். எம்ஆர் ஏழுமலைன்றவர் ஆற்காடுக்கு போறாரு. ஜனநாயக உரிமையை 100க்கு 100 பறிக்கப்படும். அதிபர் ஆட்சி இங்க நடந்தது அங்க கவுந்ததுன்ற பாருங்க. அந்த மாதிரி இந்த நாட்டுல உருவாயிடும். ஆனா அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருந்தா மக்கள் சக்தி தான் அவரை வீழ்த்தணும். அதுல வந்து மக்கள் தெளிவா இருக்காங்க. இப்போதைக்கு வந்து அவர் வந்து தோல்வி பயத்துல என்னென்னமோ பண்றாரு. எலெக்ஷன் வர வர எல்லாம் இடி ரைடு எல்லாம் பண்றாங்க. இப்ப வந்து டெல்லி முதல்வர் கூட உள்ள வச்சிருக்காங்க. அதை பத்தி நினைக்கிறீங்க? அதுதான் சார், அவர் தோல்வி பயம் வந்துருச்சு. ஒரு தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், அடுத்தது வந்து கெஜ்ரிவால், அவர் பஞ்சாப்ல ஆட்சி. இப்போ தமிழக முதல்வர் வந்து இந்தியா ஃபுல்லா பேசப்படுறாயிட்டாரு. இந்த பெண்களுக்கு 1000 ரூபாய். அடுத்தது வந்து ராகுல் காந்தி வந்து பெண்களுக்கு 1 லட்சம் ரூபாய் தராரு. மகாலட்சுமி திட்டம், இதுக்காகவே பெண்கள் இந்தியாவில் இருக்கிற எல்லா பெண்களும் போடுவாங்க. மகாலட்சுமி திட்டம் அது வந்து ராகுல் காந்தி இது பெரிய திட்டம். அடுத்தது இளைஞர்களுக்கு எல்லாம் வேலை வாய்ப்பு. அது இல்லாத நம்ம முதலமைச்சர் வந்து நல்லா பண்ணியிருக்காரு. ராகுல் காந்தி அவர் வந்து பாரத் ஜோடோ போனார்ல, அது எந்த அளவுக்கு பயனளிக்கும் நினைக்கிறீங்க நீங்க? பாரத் ஜோடாவுடைய எழுச்சி தான் தெலுங்கானா, கர்நாடகா நாங்க ஜெயிச்சோம். அடுத்த கட்டம் வந்து இப்ப போயிருக்கிறது பாருங்க. நீங்க குஜராத் எல்லாம் வந்து மேக்சிமம் சீட்டு நாங்க பிடிப்போம். குஜராத்ல உத்தரப்பிரதேச இதெல்லாமே நாங்க மேக்சிமம் சீட்டு நாங்க பிடிப்போம். அது இல்லாத வந்து தமிழ்நாட்டுல தோழமை கட்சி எல்லாமே ஒருங்கிணைந்து செயல்படுறோம். தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு தோழமை கட்சிகள்லாம் எந்த ஒரு இதுவுமே இல்லாத நல்லா பண்றோம் நாங்க. அதுக்காகவே இந்த எல்லாம் நாளை நமது 40 நமதுன்றது நாளை நமது 400 நமது. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல. சரிக்கா, இந்த தடவை வெற்றி வாய்ப்பு யாருக்கு அதிகமா இருக்குன்னு பாக்குறீங்க? நம்மளுக்கு தான் ஸ்டாலின் தான். கண்டிப்பா அவருதான் வெற்றி, தோல்வியே கிடையாது. மத்திய சென்னை நாடாளுமன்ற வேட்பாளர் அண்ணன் தயாநிதி மாறன் வந்து மகத்தான வெற்றியில வெற்றி பெறுவார். என்னென்ன பிளஸ்ஸா இருக்கும்னு நினைக்கிறீங்கக்கா நீங்க? எதிர்கட்சியே கிடையாது, எதிர்கட்சி எல்லாமே கிடையாதுன்னா அதால வந்து எல்லாம் பாரதிய ஜனதாக்கு அடிமை ஆயிட்டாங்க. மொத்தம் அதிமுக எல்லாம் வந்து அடிமை ஆயிட்டாங்க. அதால வந்து திமுக வந்து நல்ல சாதனை பண்ணிக்குது. மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுத்துருக்குது. ஸ்கூல் பசங்களுக்கு வந்து 1000 ரூபாய் கொடுத்தது. இது போல் வந்து பல்வேறு திட்டம், மகளிர் பஸ் பாஸு, இது போல் பல்வேறு சாதனை. நாங்கள் சாதனை சொல்லி ஓட்டு கேட்குறோம். அதால் எங்களுக்கு வந்து வெற்றி வாய்ப்புகள் நிறைய உண்டு எங்களுக்கு. அதால் வந்து நாங்கள் 40க்கு 40 எங்கள் தளபதி சொன்னா போல், சின்னவர் சொன்னா போல் வெற்றி பெறத்துக்கு நிறைய வாய்ப்பு. மத்திய சென்னையில் நாங்கள் அதிகபட்ச லீடிங் வாங்கணும் காட்டுறோம். இப்பயே நாங்கள் கெல்ச்சா போல தான். ஏன்னா கோயம்புத்தூர்ல வந்து அண்ணாமலை நிற்கிறாரு. அவர் வெற்றி வாய்ப்பு நான் வின் பண்ணுவேன்னு சொல்றாரு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க நீங்க? அவர் பேச்செல்லாம் தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராதுங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் அவர் இருந்தது தமிழனுக்காக என்ன செய்திருக்காரு? ஒண்ணுமே கிடையாது. தமிழ்நாட்டுக்காக இது வரைக்கும் எதுவுமே அவர் ஒண்ணு கூட செய்யல. ஆனா இங்க வந்து தயாநிதி மாறன் அவர்கள் பாராளுமன்றத்துல குரல் கொடுத்திருக்காரு. ₹1 இன்னைக்கு நம்ம பேசுறோம் செல்லு அவர் பீரியட்ல தான் இது ஏற்பட்டது. பல மகத்தான சாதனைங்க திமுக ஆட்சியில செய்துன்னு இருக்கோம். பெண்களுக்கு சம உரிமை கொடுத்துருக்கோம். படிப்பு சம்பந்தமா அந்த போராட்டமும் செய்துன்னு இருக்கோம். எல்லாருக்கும் சம உரிமை வேணும். 50% பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சம உரிமை வேணும். அந்த மாதிரி போராட்டம் திமுக தான் செய்திருக்கு. எங்க தலைவர், நாளை தலைவர்
மு.க. ஸ்டாலின் அவர்கள் எடுக்கிற முயற்சி வெற்றி தான் பெறும். 40க்கு 40 வந்து பாராளுமன்றத்திலேயே இந்திய கூட்டணி வெற்றி பெறும். இப்போ வந்து தமிழ்நாடு அளவு வந்து திமுக கூட்டணி வந்துரும். இப்போ இந்திய அளவுல வந்து பாஜக வரும்னு எதிர்பார்க்குறீங்களா? கண்டிப்பா கிடையாது. இந்தியா கூட்டணி தான் வெற்றி பெறும். 400 கண்டிப்பா முறையில இந்தியா கூட்டணி வெற்றி பெறும். ஆமா, காங்கிரஸ் தான் இந்த வேட்டையை வந்து இந்தியா கூட்டணி மூலம் ஆட்சி அமைக்கும். மோடி அவர்கள் இந்த வீழ்த்தப்படுவார்கள். கண்டிப்பா வீழ்த்தப்படணும் மோடி அவர்களை. மோடி அவர்கள் அடுத்த முறை வந்தார்னா ஹிட்லர் ஆட்சி நடத்துவதற்கு அவர் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார். அதனால மோடி அவர் கண்டிப்பா இந்த முறையில வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. இந்தியா கூட்டணி தான் வெற்றி பெறும். 40-40. சரி, எலெக்ஷன் நெருங்க எல்லாம் இடி ரைடு எல்லாமே பண்றாங்க. இப்போ டெல்லி முதல்வர் கூட உள்ள வச்சுட்டாங்க. இப்போ அதை பத்தி நினைக்கிறீங்க? டெல்லி முதல்வர் உள்ள வச்சு மாபெரும் துரோக செயலாகும். இந்தியாவில் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு எலெக்ஷன் நேரத்தில் வந்து ஒரு மாநிலத்தின் முதல்வரை வந்து உள்ள வைக்கிறது அநீதியை தான். அதே அமெரிக்கா, இங்கிலாந்து, பிரிட்டிஷ் இது அனைத்து நாடு பெரிய பெரிய வல்லரசு நாடுகள்லாம் மிக கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. கண்டிக்கத்தக்கது. அதனால இந்த அமலாக்கத்துறை இதெல்லாம் அனுப்பிச்சு பயமுறுத்த பாக்குறாங்க. அதெல்லாம் எந்த பயத்துக்கும் யாரும் பயப்படுறதுக்கு தயாராக இல்லை. மடியில கனம் இல்லைங்க, மடியில கனமே கிடையாது. அதால நாங்க ஊழல் ஆட்சி வந்து பாரதிய ஜனதா தான். அதால ஏகப்பட்ட ஊழல். ஸ்டேட் பேங்க் ஊழல் உங்களுக்கு தெரியாதுன்னா இருக்குது. நீங்க பண்ணிட்டு மக்களை இதை பண்றாங்க அதை பண்றாங்க சொல்லிட்டு எல்லாத்தையும் செஞ்சுட்டு இன்னைக்கு ஃபுல்லா ஊழல் தான். எங்களுக்கு ஊழல்ன்றது கிடையாது. எங்களுக்கு மடியில பயம் கிடையாது, எதுவும் கிடையாது. நீ என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். உனக்கு கெளிக்கிறது உறுதி. 40க்கு 40 நாங்கள் வரோம். எங்களை கூட்டணி கட்சி நம்பி வந்தவங்கள நாங்கள் கை விட்டதே கிடையாது. இன்னைக்கு எடப்பாடி என்ன பேசுறாரு, இன்னைக்கு அவர் பேசுறதெல்லாம் பார்த்தா சத்தியகீர்த்தியாட்டம் பேசுறாரு. நான் ஹரிச்சந்திரன் வீட்டு பக்கத்துல பேசுறாப்போல பேசுறாரு. அவங்களுக்குள்ளே ஏகப்பட்டன. அது ஒரு சீட்டு வரப்போதும் கிடையாது. டெபாசிட்டை இழந்து உட்காந்து அதிமுகவை வித்துட்டாங்க பாரதிய ஜனதா. முருகன் அவர்களும் தமிழிசை அவர்களும் ராஜினாமா பண்ணிட்டு வந்து நிக்கிறாங்க இங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவங்க வின் பண்ணுவாங்களா? அவங்க பிஜேபியுடைய ஒரு பெரிய ஒரு தலைமை தமிழ்நாட்டில் அமைஞ்சுக்கிற மாதிரி அவர் ஒரு ரெக்கார்டை உருவாக்கி பண்ணிருக்காரு. இன்னைக்கு இல்லை, இன்னும் 50 வருஷம் போனாலும் பிஜேபியில் எந்த கட்சியாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் திராவிட கட்சியை தவிர யாரும் கால் விட முடியாது. இன்னைக்கு நடக்கிற இந்த பார்லிமெண்ட் தேர்தலில் தளபதி சொல்றவங்க தான் வருகால பிரதமர். அவர் முடிவு பண்றது தான் வருகால பிரதமர். 40ல் இந்தியா ஃபுல்லா 400 எம்பி சீட்டு மேலே வெற்றி பெறுவோம்னு தளபதி சொல்லியிருக்காரு. அது நிச்சயம் மக்கள் கண்டிப்பா ஓட்டு போடுவாங்க. காங்கிரஸை இன்னைக்கு பார்லிமெண்ட் ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்பை இன்னைக்கு தளபதி வழிகாட்டுதல நடக்கும். அது கண்டிப்பா அமையும். நாளும் நமதே 40 சொல்வதை செய்வோம், செய்வதை செய்வோம். தளபதி சொல்ற மாதிரி 40 நான் வருவோம் நாங்கள் சீட்டு. ஏன்னா தளபதி தமிழ்நாட்டை பொறுத்தவரைலாம் பார்த்தீங்கன்னா தளபதி நிறைய பெண்களுக்கான நலத்திட்டங்கள் நிறைய பண்ணியிருக்காங்க. பஸ்ஸில் ஃப்ரீ பஸ் இருக்கு, மகளிர் உதவித்தொகை, அப்புறமா இப்போ இந்த ஃப்ளட்டுக்குள்ள இந்த 6000 ரூபாய் கொடுத்தது நிறைய பண்ணியிருக்காங்க. எல்லாமே பெண்களுக்காக முக்கியமாக நிறைய பண்ணியிருக்காங்க. எஜுகேஷனுக்காக பசங்களுக்கு அந்த காலத்துலாம் பசங்களை படிக்க வைக்கணும் யோசிக்கிறது செலவு பண்ணுறதுக்கு பணம் இருக்காது. இன்னைக்கு கவர்மெண்ட் அரசே வந்து அவங்களுக்கு 1000 ரூபாய் மாதம் கொடுத்து கல்வியை நல்லா ஊக்கப்படுத்துறாங்க. அதனால இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா வீட்லேயுமே எல்லா பசங்களுமே நல்லா படிச்சிருக்காங்க. அந்த ஒரு விஷயம் பாராட்டக்கூடியது அப்படின்ட்டு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அதனால 99% 40 நமதே வரும். ஒட்டுமொத்தமும் இந்தியாவினுடைய எதிர்ப்பு இந்த எலெக்ஷன்ல தெரிய வரும். பிஜேபியினுடைய பாசிச அரசையும் மோடி அரசை இந்தியாவிலிருந்து விலகுவதற்கான அறிகுறிகள் இன்று நம்ம மக்களிடையே நல்ல தெளிவா தெரிகிறது. ராகுல் காந்தி கரத்தை வலுப்படுத்தி ராகுல் காந்தி குறைந்தபட்சம் 340-350 தொகுதிகளை வெற்றி பெற்று அருபெருமையான வெற்றி பெற்று இந்தியா கூட்டணி வெல்லும். திராவிட முன்னேற்ற கழகத்தின் 40க்கு 40 வெல்வோம். இந்த கூட்டணி கட்சியின் தர்மமும் இந்த மாநில சுயாட்சி கொள்கைகளும் நல்ல முறையில் சிறப்பாக நடைபெறும் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்வது மட்டுமல்ல, நீங்கள் இதே ஒரு 20 நாட்கள் கழித்து இந்த பகுதியில் நடைபெறும் வாக்கு தேர்தல் 19ஆம் தேதி அன்று சிறப்பாக மக்கள் இங்கு மட்டுமல்ல இந்தியா முழுவதுமே பிஜேபி அரசை எதிர்த்து, அது மோடி என்ற ஒரே ஒரு மனிதரை மட்டும்தான் எதிர்த்து இந்த அரசியல் நடைபெறுகிறது. இந்த அரசு மக்களுக்கு மிகவும் அச்சுறுத்தலாக இருப்பதால் இந்தியா கூட்டணி வெல்லும். 350 சீட்டு கண்டிப்பாக இந்தியா கூட்டணி ராகுல் காந்தி அவர்கள் வெற்றி பெறுவார். தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் கூட்டாட்சி தத்துவம் என்றும் நிலைத்து நிற்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்தியாவில் வந்து நிறைய முதலமைச்சரத்துக்கு உள்ள வைக்கிறாங்க, இடி ரைட் எல்லாம் விடுறாங்க. அது வந்து மோடிக்கு வந்து பயம் வந்துருச்சுன்னு நினைக்கிறீங்களா? தோல்வி பயம் வந்துருச்சான்னு மோடிக்கு தோல்வி பயம் வந்ததா என்றது அது 2வது கதை. இவர் ரைடு விட்டு இருக்கிறவங்களை பயன்படுத்தலாம் என்று நினைத்து எதிர்த்து பார்க்கிறார். ஆனால் இந்தியா ஃபுல்லாவே இருக்கிற இவர் எவ்வளவு ரைடுகள் எல்லாம் பண்ணாரோ இது வரைக்கும் எந்த ரைடுல இருந்தும் இவ்வளவு பணம் எடுத்தோம் இவ்வளவுன்னு சொல்லி கேஸ் போட்டு எந்த ஒரு வழக்கும் பதிவு செய்யப்படவில்லை. நிறைய இடத்துல ஏதோ 1-2 இடத்துல தான் வழக்கு பதிவு செய்திருக்காரு தவிர மற்ற இடத்துல எல்லாம் வந்த வரைக்கும் லாபம் இவர்கள் வந்து இல்லை என்று கூறிவிட்டு எல்லாத்தையும் எடுத்து செல்கிறார்கள். இதனால் எந்த ஒரு தொழிலதிபரோ எந்த ஒரு எம்பியோ எம்எல்ஏவோ எந்த ஒரு மாநில சர்க்காரும் பயப்படவில்லை. ஆனால் மோடி பயந்து கொண்டிருக்கிறார். ஏன் என்றால் நம் இவ்வளவு பேரை பகிர்ந்து கொண்டோமே, நமக்கு இந்த வாட்டி 30 குறைந்தபட்சம் அவருக்கு 90 சீட்டு 80 சீட்டு தான் கிடைக்கும்.
அந்த பயம் அவருக்கு இருப்பதனால்தான் தமிழ்நாட்டிற்கு இதோட 6 முறை வந்திருக்கிறார். இன்னும் பல முறை வருவதற்கான முயற்சிகள் செய்து கொண்டிருக்கிறார். இதுதான் உண்மையான நேர்த்தரமான உண்மை. ரொம்ப நன்றி. இது போன்ற பல்வேறு செய்திகள், நிகழ்ச்சிகளை தெரிந்து கொள்ள மிஸ்டர் ஆணையர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.